ஆன்மா வேறு, உடம்பு வேறு. உடல் வந்து திரும்ப திரும்ப மறுபிறவி எடுக்கும். ஆன்மா ஒண்ணே ஒண்ணு. ஆன்மா அழியாதது. கடைசியில பிரபஞ்சத்துல போய் அது முடிவடையும் ஒரு புள்ளியா. எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு போய் சேரும். ஆனா உடம்பானது ஆன்மாவை உணர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி திரும்பி மறுபிறவி எடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த உடலை உகுக்கணும்னா நம்ம வந்து உடலை கோயிலா தான் பார்க்கணும். உடம்பு கோயில் என்றால் ஆன்மா கருவறையில் இருக்கும் தெய்வம். அந்த கருவறையில இருக்கிற தெய்வம் கோயில்ல மட்டும் பகட்டா வச்சுட்டா போதுமா? உள்ள இருக்கிற தெய்வம் எப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியும்னா, நம்ம உள்ள போய் கருவறையில போய் தலைய குனிஞ்சு நிமிர்ந்து தரிசனம் பண்றோம். ஏன் தலைய குனிஞ்சாதான் இந்த இடத்துல ஆன்மா தெரியும். நான்கிற ஆணவம் அடங்குனாதான் அந்த ஆன்மா தெரியும். அப்ப திரும்ப திரும்ப நம்ம பிறவி எடுக்கணும்னா, பிறவி ஆன்மா உணர்றதுக்கு நான் பிறவி எடுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்ப முடிவில்லாத துயரம். மாணிக்கவாசகர் சொல்றாரு, புல்லாய் பூழாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன். இந்த பிறப்பு இருக்குங்கிறத மாணிக்கவாசகரே சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாருமே பிறவி துன்பத்தை விடணும்னு தான் ஞானிகள் விரும்புறாங்க. அப்ப பிறவி துன்பத்தை விடணும்னா ஆன்மாவை விடணும்னு யாரும் சொல்லலை. ஏன்னா காரணம் ஆன்மா போய் கடைசியில அப்படியே பிரபஞ்சத்துல கலந்துரும். திருமூலர் எதுக்காக உடம்பை நடமாடும் கோயில்னு சொன்னார்னா, இந்த கோயிலை வச்சுதான் நம்ம உள்ள இருக்கிற தெய்வத்தை வணங்குறோம். உள்ள கருவறையில இருக்கிற தெய்வம் எப்படி இருக்கும்? கல்யாண குணங்கள்னு சொல்லுவோம். நல்ல குணங்களை இறைவனுக்கு ஏத்தி நம்ம வந்து வழிபடுறதுக்குரிய காரணம் என்ன? அப்பதான் நமக்கு அந்த குணங்கள் வரும். நம்ம வினைப்பயன் குறையும். வினைப்பயன் குறைஞ்சாதான் உடம்ப வந்து உழுக்க முடியும். உடம்ப கடைசி வரைக்கும் ஆன்மாவோட சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் இப்ப மாணிக்கவாசகரோட சொன்னேன். ஒரு பிறவியா இழி பிறவில இருந்து மேல் பிறவி வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய வினைகளுக்கு தகுந்தவாறு. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். துன்பம், நமக்கு ஒருத்தர் துன்பம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த துன்பத்தை பத்தி நம்ம வந்து உடனே அவங்கள வேகமா திட்டிடக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த துன்பத்தை யாருக்கோ நம்ம செஞ்சிருப்போம். அதுதான் நமக்கு திரும்ப வந்திருக்கு. அப்ப அந்த வழியை நம்மளை உணர வைப்பார் இல்லையா இறைவன். ஒரு குழந்தைய சாய் எடுக்க அடிக்கிறாங்க, தப்பு செஞ்சான்னு இல்ல, நெருப்புல போய் கை வச்சுதான் திரும்பி நம்ம இல்லாதப்ப நெருப்புல கை வச்சிரும்ல, அந்த பயம் வரணுமா? அதுக்காக குழந்தைய அடிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி இறைவன் நம்மளை கண்டிச்சு திருத்தி மேல கொண்டு போறாரு. அதை பிடிச்சுக்கிட்டு இல்ல எனக்கு உடம்பு தேவை ஆன்மா உணர்றதுக்குன்னா அந்த ஜென்ம ஜென்மமா இந்த ஆன்மாவை உணர முடியாம போயிடும். ஏன்னா நம்ம இந்த உடம்ப போக பொருளுக்கு உபயோகப்படுத்திடுவோம். இந்த போக பொருளுக்கு உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, உலக ரீதியான